ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தி ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கருப்பு உளுந்து வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நான் இனிப்பு வச்சு செய்ய போகிறேங்க. உங்களுக்கு அப்படி இனிப்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சால்ட் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கருப்பு உளுந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வாங்க நான் எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். கருப்பு உளுந்து வந்து 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே உளுந்து ஊறிடுச்சு. இப்போ இதெல்லாம் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு 1 டம்ளர் ஊற வச்சு 1 கப் ஊற வச்சுருந்தீங்களா, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அளவாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணியில் தான் அவ்வளோ சத்து இருக்குது. எல்லாம் இறங்கிரும், கருப்பு உளுந்தோட சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிரும். அப்படின்றதுனால தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த கருப்பு உளுந்து எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே நம்ம ஊற வச்ச கருப்பு உளுந்தாக கூட எடுத்துக்கலாங்க. அதுவும் ரொம்ப நல்லது தான். ஒரு சிலருக்கு அப்படி சாப்பிட பிடிக்காதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றதுனால இனிப்பு சுவை சேர்த்து நான் செய்ய போகிறேங்க. அப்படி உங்களுக்கு இனிப்பு வேணாம் அப்படின்னா காரமாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது தாங்க. எப்படியோ வீக்லி வந்து ஒரு 2 டைம்ஸாவது இதை எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இடுப்பு வலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ங்க இது. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம், பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம கருப்பு உளுந்து எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம். தேங்காய் துருவல் கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிறப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி கலந்து விட்டுட்டு கையில் நல்லா அமுக்கி உருண்டை பிடிச்சோம்னா உருண்டையாக கூட வரும். நம்ம உதிரியாகவே நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கூட இது கொடுத்து விடலாங்க. இல்லை ஈவினிங் கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கருப்புளுந்தோட நன்மைகள் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைங்க. எல்லாருக்குமே ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி இன்னொரு ரெசிபியில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.